ஆவியானவர் நமக்கு இந்த வாரத்திலும் தருகிற நல்ல ஒரு வேதவசன பகுதிக்காக நம்முடைய சிந்தைகளை திருப்புவோம். நீதிமொழிகளின் புத்தகம் அதனுடைய 26வது அதிகாரம் 23 முதல் 28 வரையிலான வசனங்களை நாம் சபையார் சேர்ந்து சத்தமாக வாசிக்க போகிறோம். பைபிள் வச்சிருக்கிற பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள் எல்லாரும் வேதத்தை திறந்து பைபிளை கையில் எடுத்து நாம் சத்தமாக இந்த பகுதியை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 26வது அதிகாரம் 23 முதல் 28 வரையிலான வசனங்கள். Proverbs chapter 26 verses 23 to 28 வாசிப்போம். நேச அனலை காண்பிக்கிற உதடுகளோடு கூடிய தீய நெஞ்சம் வெள்ளிப்பூச்சு பூசிய ஓட்டை போலிருக்கும். பகைஞன் தன் உள்ளத்தில் கபடத்தை மறைத்து தன் உதடுகளினால் சூது பேசுகிறான். அவன் இதம் பேசினாலும் அவனை நம்பாதே. அவன் இருதயத்தில் 7 அருவருப்புகள் உண்டு. பகையை வஞ்சகமாய் மறைத்து வைக்கிறவன் எவனோ அவனுடைய பொல்லாங்கு மகா சபையிலே வெளிப்படுத்தப்படும். படுகுழியை வெட்டுகிறவன் தானே அதில் விழுவான். கல்லை புரட்டுகிறவன் மேல் அந்த கல் திரும்ப விழும். கள்ளநாவு தன்னால் கிளேசப்பட்டவர்களை பகைக்கும். இச்சகம் பேசும் வாய் அழிவை உண்டு பண்ணும். அல்லேலூயா. அதனுடைய 25வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு விசை வாசிப்போம். அவன் இதம் பேசினாலும் அவனை நம்பாதே. அவன் இருதயத்தில் 7 அருவருப்புகள் உண்டு. அல்லேலூயா. அருமையான இந்த வேத வசனத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த உலகத்திலேயே ஞானி என்று அறியப்படுகிற ஒரு மனிதன் சாலமோன். சாலமோன் தேவனுடைய சமூகத்தில் தேவனே தரிசனத்தில் பிரத்யட்சமாகி ஆமென் உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட பொழுது அவர் கேட்டது பொன்னை, பொருளை, ஆட்சியை, அதிகாரத்தை எதையும் கேட்கவில்லை, ஞானத்தை கேட்டார். அதனால் கர்த்தர் அவனுக்கு ஞானத்தையும் அவன் கேளாத ஸ்தோத்திரம் பொக்கிஷங்களையும் கர்த்தர் அவனுக்கு திரளாய் கொடுத்தார். சாலமோனுக்கு ஒத்தவன் அதற்கு முந்தியும் இல்லை, அதற்கு பிந்தியும் இல்லை. அந்த ஞானியாகிய சாலமோன் அநேக நீதிமொழிகளை அவர் எழுதியிருக்கிறார் தன் அனுபவத்தின் மூலமாய், தேவ வழிநடத்துதல் மூலமாய். ஏனென்றால் அவன் பெற்ற ஞானம் உலகத்திலிருந்து பெற்றதல்ல, அவன் பெற்ற ஞானம் பரத்திலிருந்து தேவன் அவனுக்கு கொடுத்த ஞானம். அந்த ஞானத்தினால் அநேக நீதிமொழிகளை, வார்த்தைகளை, ஞான வாக்கியங்களை எடுத்துரைத்திருக்கிறார். அப்படி வருகிற பொழுது இந்த பகுதியில் சில எச்சரிப்பான ஆலோசனைகளை சொல்லிக் கொடுக்கிறார். ஆமென். சிலருடைய வார்த்தைகளை குறித்து கவனமாயிருக்க சொல்லுகிறார். பெரிய முன்னுரைக்கு நான் இடம் கொடுக்காமல் நேரடியாக என்னுடைய பிரசங்கத்துக்குள் நான் சொல்லுகிறேன். இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற பிரசங்கத்தின் தலைப்பு இதமான வார்த்தைகளால் வஞ்சிக்கப்படாதிருங்கள். இதமான வார்த்தைகளால் வஞ்சிக்கப்படாதிருங்கள். Do not be deceived by charming words. அது கொஞ்சம் கூட அழகா இருக்கும். வசீகரமான வார்த்தைகளால் வஞ்சிக்கப்படாதிருங்கள். இதமான வார்த்தைகள் மனிதர்களை வஞ்சிக்கும். ரொம்ப ஜாக்கிரதையாயிருக்க கர்த்தர் நமக்கு ஆலோசனை தருகிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன் இப்படி கர்த்தர் இந்த வார்த்தையை பேசுறார் அப்படின்னு பார்த்தா ஒரு 3 அல்லது 4 விஷயங்களை இந்த வேத பகுதிக்குள்ள இருந்து சில உதாரணங்களோடு நம்ம தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆவியானவரே நம்மோடு கூட பேசுவாராக. முதலாவது, வார்த்தைகளை பற்றி நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். வார்த்தைகள், சிலர்லாம் வார்த்தைகளை கேட்ட உடனே அப்படியே வார்த்தைகளுக்கு முன்பாக விழுந்துருவாங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். யோசுவா ஒரு முறை கிபியோனியர்கள் அவர்கள் வந்து பேசின வார்த்தைகளை பார்த்து அப்படியே மயங்கி விழுந்து அவர்களோடு உடன்படிக்கை பண்ணினார். அது அவர்களுக்கு முள்ளும் கண்ணிகளுமாயிற்று. டெய்லி வேதனை தான்.
அதனால வார்த்தைகளை பற்றி ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க ஆவியானவர் சபைக்கு ஆலோசனை தருகிறார். ஏனென்றால் ஏன் இதமான வார்த்தைகளால் வஞ்சிக்கப்படாதிருங்கள்னு சொல்றார். ஒன்று, வஞ்சிக்கிறவர்களுடைய பேச்சு கவர்ச்சியாக இருக்கும். முதலாவது கர்த்தரனை பேசுகிற வார்த்தை, வஞ்சிக்கிறவர்களுடைய பேச்சு கவர்ச்சியாக இருக்கும். அதாவது டிசீவர் ஸ்பீச் இஸ் அட்ராக்டிவ், அது ரொம்ப கவர்ச்சியாக இருக்கும், கவர்ந்தெழுக்கிறதா இருக்கும். ஆமென். இந்த இடத்துல நீங்கள் அந்த 26வது அதிகாரம் 24 25 வசனத்தை எல்லாரும் சபையாக சேர்ந்து வாசிக்கலாமா? 24 25. பகைஞன் தன் உள்ளத்தில் கபடத்தை மறைத்து தன் உதடுகளினால் சூது பேசுகிறான். அவன் இதம் பேசினாலும் அவனை நம்பாதே. அவன் இருதயத்தில் 7 அருவருப்புகள் உண்டு. கர்த்தருக்கு மகிமை. இந்த இடத்துல அந்த 25வது வசனத்தில் அவன் இதம் பேசினாலும், ஆமென், அந்த இதம் பேசுதல் அப்படிங்கிறது எபிரேய வார்த்தையில் என்ன சொல்ல, அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, இனிமையான பேச்சு, புதுமையான வார்த்தைகள், வற்புறுத்துகிற பேச்சு, வசீகரமான உரையாடல். ஆமென். ஒன்று, இனிமையான பேச்சு, ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும், புதுமையான வார்த்தைகள். ஆமென். அதாவது நமக்கு கேட்கவே ஆச்சரியமாக இருக்கும். 3, வற்புறுத்துற பேச்சு, நம்ம அந்த வார்த்தை தட்டவே முடியாததாக இருக்கும். 4, வசீகரமான உரையாடலாக இருக்கும், நம்மை மயக்குகிற வார்த்தைகளாக இருக்கும். அதுதான் இந்த இதம் பேசினாலும் அந்த எபிரேய வார்த்தையினுடைய அர்த்தமாக இருக்கிறது. ரொம்ப கவனமாக இருக்கணும். தீமைகளை நல்லா கவனிங்க. தீமைகளை, பொல்லாப்புகளை, தீயவைகளை இருதயத்துக்குள் மறைத்து வைத்திருக்கிறவர்களுடைய பேச்சு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஆங்கிலத்தில் அந்த எபிரேய வார்த்தைக்கு ஒரு வார்த்தை போட்டிருக்கு, ஸ்மூத் ஸ்பீச். ஆமென். ரொம்ப மிருதுவாக இருக்கும் அது. ஆமென். கேட்கறதுக்கே எதமாக இருக்கும். ஆமென். வஞ்சிக்கிறவர்களுடைய வார்த்தைகள் ரொம்ப எதமாக இருக்கும், ரொம்ப வசீகரமாக இருக்கும், வற்புறுத்துறதா இருக்கும், புதுமையாக இருக்கும், இனிமையாக இருக்கும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. வேதத்தில் பார்க்குறப்போ வஞ்சிக்கிறவங்கெல்லாம் இப்படித்தான் இருந்திருக்காங்க. நீங்கள் 2 சாமுவேலின் புத்தகம் அதனுடைய 15வது அதிகாரத்தை எடுத்து வாசிக்கிற பொழுது, 2 சாமுவேல் அதனுடைய 15வது அதிகாரத்தில் சமஸ்த இஸ்ரவேலின் ராஜாவாகிய தாவீதனுடைய குமாரர்களில் ஒருவன் அப்சலோம். இந்த அப்சலோமை குறித்து இந்த 15வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதனுடைய 2வது வசனத்திலிருந்து 6வது வசனம் வரைக்கும், 2 சாமுவேல் 15வது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து 6வது வசனம் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாரும் அந்த வசனத்தை நம்ம சேர்ந்து வாசிக்க போகிறோம். எல்லாரும் பைபிளை கையில் எடுத்து சத்தமாக வாசிப்போம். மேலும் அப்சலோம் காலைதோறும் எழுந்திருந்து பட்டணத்து வாசலுக்கு போகிற வழியோரத்திலே நின்று கொண்டு, எவனாயிலும் தனக்கு இருக்கிற வழக்கு முகாந்தரமாய் ராஜாவினிடத்தில் நியாயத்திற்காக போகும்போது அவனை அழைத்து, நீ எந்த ஊரான் என்று கேட்பான். அவன், உமது அடியான் இஸ்ரவேல் கோத்திரங்களில் ஒன்றுக்கடுத்த இன்ன ஊரான் என்றால், அப்பொழுது அப்சலோம் அவனை நோக்கி, இதோ உன் காரியம் நேர்மையும் நியாயமுமாயிருக்கிறது. ஆனாலும் ராஜாவினிடத்திலே உன் காரியத்தை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை என்பார். பின்னும் அப்சலோம், வழக்கு வியாஜ்யம் உள்ளவர்கள் எல்லாரும் என்னிடத்தில் வந்து நான் அவர்களுக்கு நியாயம் செய்யும்படிக்கு என்னை தேசத்திலே நியாயாதிபதியாக வைத்தால் நலமாயிருக்கும் என்பார். எவனாயிலும் ஒருவன் அவனை வணங்க வரும்போது அவன் தன் கையை நீட்டி அவனை தழுவி முத்தம் செய்வான். இந்த பிரகாரமாக அப்சலோம் ராஜாவினிடத்தில் நியாயத்திற்காக வரும் இஸ்ரவேலருக்கெல்லாம் செய்து இஸ்ரவேல் மனுஷருடைய இருதயத்தை பாருங்க. அப்சலோம் தாவீதுக்கு ராஜ்யபாரத்தை கர்த்தர் கொடுத்தார். இந்த ராஜ்யபாரத்துக்கு விரோதமா
அப்சலோம் ராஜ்யபாரத்தை எடுத்துக்கொள்ளணும்னு அவனுக்கு இருதயத்துக்குள்ள ஒரு தவறான நோக்கம், ஒரு தவறான திட்டம். அது அவனுடைய இருதயத்துக்குள் இருக்கிற மதீனம், பொல்லாப்பு. அதை நிறைவேற்றுவதற்கு என்ன செய்யறான்? இருதயத்துக்குள்ள இவ்வளவு பெரிய பொல்லாங்கான திட்டத்தை மறைச்சு வச்சுட்டு, ஆமேன், டெய்லி அவன் காலையில வந்து ஆமேன் ஆமேன் தேசத்தின் வாசல்ல போய் நிற்பான். யாரெல்லாம் தேவையோடு வர்றாங்களோ, நியாயத்துக்காக தாவீது ராஜாவை தேடி வர்றாங்களோ அவங்கள இடமறைப்பான். இடமறைச்சு, உங்களுக்கு பிரச்சனையா, உங்களுக்கு நியாயம் செய்யணுமா, ராஜாக்கு இப்ப அதுக்கெல்லாம் நேரம் இல்லை, அவரால் முடியாது, ஒன்று செய்யுங்க, என்னட்ட சொல்லுங்க, நான் உங்களுக்காக செய்கிறேன். கரிசனை உள்ளது போல பேசுவான், இதமா பேசுறான், கரிசனை உள்ளது போல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தெய்வ ஜனங்கள் கவனமா இருக்கணும். வார்த்தைகளினால் கரிசனை உள்ளதை போல் பேசுகிற வார்த்தைகள் வருமானால் அந்த வார்த்தைகளுக்கு முன்பாக வஞ்சிக்கப்படக்கூடாது என்று ஆவியானவர் சபைக்கு எச்சரிக்கிறார். கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க, அதற்கு மகிமை. இந்த அப்சலோம் ரொம்ப ஆமேன் தந்திரமா பேசுறான். வாங்க, நியாயம் தானே, நான் செய்கிறேன். ஆமேன், உங்களுக்கு பிரச்சனையா, நான் தீர்த்து வைக்கிறேன். ஆமேன், ராஜாக்கெல்லாம் அதுக்கு டைம் இல்லை, உங்களை விசாரிக்கிறது ஒருத்தரும் இல்லை. 3வது வசனம் சொல்லுது, அப்சலோம் அவனை நோக்கி, இதோ உன் காரியம் நேர்மையும் நியாயமுமாயிருக்கிறது, ஆனாலும் ராஜாவினிடத்திலே உன் காரியத்தை விசாரிப்பார் ஒருவனும் இல்லை என்பான். இதுவே வழக்கமா வச்சிருக்கிறான். யாரை பார்த்தாலும் உன்னை விசாரிக்க ஒருத்தரும் இல்லை, நான் விசாரிக்கேன். உங்க பிரச்சனையை தீர்க்க யாரும் இல்லை, நான் பிரச்சனையை தீர்க்கிறேன். ஆமென். இப்படி சொல்லி 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 இஸ்ரவேல் தேசத்தின் ஜனங்களுடைய இருதயங்களை கவர்ந்து கொண்டான். இவன் தன்னுடைய இருதயத்துக்குள் இருந்ததெல்லாம் பொல்லாப்பு, தீய நோக்கம், தவறான கண்ணோட்டம். ஆனால் அதை நிறைவேற்றுவதற்கு அவன் வெளியே கொண்டு வந்த வார்த்தைகள் இனிமையான வார்த்தைகள், இதமான வார்த்தைகள், கரிசனை உள்ள வார்த்தைகள், வசீகரமான வார்த்தைகள். ஆமென். தேவைப்பட்டா கெட்டியும் பிடிச்சுக்குவான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தேவைப்பட்ட என்ன செய்வான்? கெட்டி பிடிச்சி முத்தமும் கொடுப்பான். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாருடைய அரவணைப்பும் அரவணைப்பு அல்ல. புரிந்தவர்களுக்காக கர்த்தருக்கு தேள் தெரியுமா? தேள் 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 என்ன செய்யும்? ஃப்ரண்டில் பார்க்கறதுக்கு 2 பெரிய ஆமேன் பிளைடு மாதிரி 2 இடுக்கு இப்படி இருக்கும். அது பார்க்கும்போது பயங்கரமாக இருக்கும். ஆனால் அதை வச்சு சீக்கிரம் ஒன்றும் செய்யாது. அதை வச்சு என்ன செய்துக்கும்? அணைச்சுக்கும். பரவாயில்லையே பிரதர் சிஸ்டர், பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி கரடு முரடாத்தான் இருந்தீங்க, உங்கள் பேச்சு ரொம்ப சாஃப்ட், நீங்கள் அரவணைக்கிறீங்க, உங்ககிட்ட தான் அன்பே இருக்கு. உங்களை மாதிரி யாருமே இல்லவே இல்லை. அப்சலோமை பாருங்க, கெட்டி பிடிச்சி முத்தம் பண்ணி நான் இருக்கேன். ஆமாம். ஆனால் இவன் யார்கிட்ட தான் பண்ணுவான்? இஸ்ரவேல் கேட்பான், நீ யார், எங்கன்னு வர்ற? இந்த ஊர். அப்போ இஸ்ரவேலன் தானா? இஸ்ரவேலன் மேல அப்படி ஒரு கண்ணு, கெட்டி பிடிப்பான். இப்போ நினைப்போம், பரவாயில்லையே இது பெரிய பிளைடெல்லாம் இருக்கு, ஆனால் நம்மளை வெட்டல்ல, அழகா இருக்கு. ஆனால் பின்னால இருக்கு பெரிய ஒரு பிரச்சனை, உச்சந்தலையில விழும், விஷம் இறங்கும் பாருங்க, பெரிய பிரச்சனை. தேள்களை போல இன்னைக்கு நிறைய பேர் எதம் பேசுறாங்கன்னு கர்த்தர் சொல்றார். எதம் பேசுறாங்க. இனிமையான வார்த்தைகளால் வஞ்சிக்கப்படக்கூடாது. வஞ்சிக்கிறவர்களுடைய வார்த்தை இனிமையா இருக்கும். ஆமென். இன்னும் 2-3 எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்றேன். நீங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 26வது அதிகாரம் 49வது வசனம், மத்தேயு 26:49 வசனத்தை வாசிக்கிற பொழுது, அவன் இயேசுவினிடத்தில் வந்து ரபி வாழ்க என்று சொல்லி, ரபி வாழ்க என்று சொல்லி அவரை முத்தம் செய்தான். அப்சலோமும் முத்தம் தான் செய்றான், யூதாசும் என்ன செய்றான்? யாரும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆளுக்கு கை கொடுத்து அவங்க முகத்தை ஒன்று பாருங்களேன், சொல்லுங்க. எல்லா முத்தமும் உண்மையான முத்தம் அல்ல.
எல்லாரும் கட்டி பிடிச்சா சந்தோஷப்படாதீங்க. ஆமாம், ரொம்ப ஜாக்கிரதை. ஹல்லேலூயா. யூதாஸ் காரியத்து எப்படி பாருங்க, அவன் இயேசுவினிடத்தில் வந்து ரபி வாழ்க, தலைவா வாழ்க, இப்படிலாம் சொல்கிறாங்கன்னா ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடந்த வாரத்தில் நம்முடைய மரித்து போன சோபனம் பாஸ்டர் அவர்களுடைய அடக்க ஆராதனையில் இருக்கும்போது ஒருத்தர் வந்தார். நேராக வந்து எனக்கு கை கொடுத்துட்டு, தலைவரே வணக்கம் அப்படின்னா. ஒரு பார்வை பார்த்தேன். பார்த்தோன்னே, ஏன் இப்படி பார்க்குறீங்கன்னு, இந்த வார்த்தை உங்களை வெளிப்படுத்துகிறதுன்னு. இந்த வார்த்தை உங்களை ஆமாம், தலைவன் பெரியவன் அப்படின்லாம் சொல்லும்போது நமக்கு ஒரு மாதிரி இருக்கும், வசீகரமாக இருக்கும், மயக்கமாக இருக்கும், அப்படியே ஜிகு ஜிகு ஜிகுன்னு இருக்கும். ஆண்டவர் சொல்கிறார், ரொம்ப ஜாக்கிரதை, வார்த்தைகள், வஞ்சிக்கிறவனுடைய வார்த்தைகள் எதமாக இருக்கும். ஆமென். அது ரொம்ப மிருதுவாக இருக்கும். பாருங்க, யூதாஸ் காரியத்து வந்து ரவி வாழ்க, ஆனால் உள்ள என்ன இருக்கு? 30 வெள்ளிக்காசுக்கு அங்கே போய் பேரம் பேசி அக்ரிமெண்ட் போட்டு காட்டி தருவேன்னு சைன் போட்டுட்டு வந்து நின்று, ஆமென், இங்கே அங்கே பார்ட்னர்ஷிப் போட்டாச்சு. யாரு கூட? விரோதிகள் கூட, துரோகிகள் கூட, துன்மார்க்கர்கள் கூட, மாயக்காரர்கள் கூட. ஆமீன். அக்ரிமெண்ட்ல சைன் போட்டு பாக்கெட்ல அதுக்கு வாங்கின பணமும் கிடக்குது. அந்த பணத்தை வச்சுட்டு கெட்டி பிடிச்சு ரவி வாழ்க, இவனா இவனா காட்டி கொடுக்க போறான் வாழ்கன்னு சொல்றவனா? இந்த முத்தமே உன்னை காட்டி கொடுக்கத்தான், இந்த வாழ்கவே உன்னை காட்டி கொடுக்கத்தான். வார்த்தைகள், வஞ்சிக்கிறவனுடைய வார்த்தைகள் எதமாக இருக்கும், இனிமையாக இருக்கும், கரிசனம் உள்ளதாக இருக்கும். ஜாக்கிரதையாக இருக்க கர்த்தர் உதவி செய்கிறார். இன்னொரு எடுத்துக்காட்டை உங்களுக்கு சொல்கிறேன். ஆதியாகமம் 3வது அதிகாரம் அதனுடைய 1 முதல் 5 வரை உள்ள வசனங்களில் வாசிக்கிற பொழுது, ஆதியாகமம் 3வது அதிகாரம் 1 முதல் 5 வரையிலான வசனங்களை வாசிக்கலாமா? நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம், அது கொஞ்சம் பிரயோஜனமாக இருக்கும் நமக்கு. தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாயிருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னதுண்டோ என்றது. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றார். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் அதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இங்கே சர்ப்பம் பெரிய ஒரு திட்டத்தோட வந்திருக்கு. சர்ப்பத்துக்குள்ள சாத்தான் இருக்கிறான். சர்ப்பத்துக்குள்ள யார் இருக்கிறா? சாத்தான் அப்படின்னோடனே இப்படியெல்லாம் சத்தம் போடுவான்னு நினைச்சிடக்கூடாது. ஆமே, சிலருடைய தூக்கங்கள் கலைந்ததற்காக ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமே, இப்படியெல்லாம் சத்தம் போட்டு பயமுறுத்துவான்னு நினைச்சிடக்கூடாது. சாத்தான் வந்து இங்க எப்படி பேசுறான்? யதார்த்தமா பேசுறான். எப்படி? டெய்லி பார்க்கறது மாதிரி. ஹாய், ஆமா, தேவன் தோட்டத்தில் நிறைய விருட்சங்கள்லாம் இருக்கு, ஆமேன், அதில் எல்லாத்தையும் புசிக்க கூடாதுன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறாரா என்ன அப்படின்றான். அப்படி கேட்டால் நம்ம என்ன நினைப்போம்? இது சாத்தான்னு நான் நினைப்போம். ஏதோ பக்கத்து வீட்டு அக்கா வந்திருக்கு, ஆமாம், ஆனால் எது வந்திருக்கு? வந்தது சாத்தான். டெய்லி விசாரிக்கிறது மாதிரி வந்தது என்னது? சாத்தான். ஆனால் ஆமேன், அது பேசுகிறத பார்த்தா தெரியுது, ஏதோ பக்கத்து வீட்டிலேருந்து ஏதோ அக்கா வந்திருக்காங்க, ஏதோ நம்மளை பற்றி தெரியாத ஒரு நபர் வந்து அழகாக பேசுகிறாங்க இப்படின்னு தோணும். ஆனால் உண்மையிலேயே சர்ப்பத்துக்குள்ளே இருக்கிறது என்னது? சாத்தான். இவனுக்கு பெரிய திட்டம் என்ன தெரியுமா? அவன் பாவம் செய்தான். பெருமை என்கிற பாவம் உருவானதே சாத்தானுக்குள்ள இருந்து தான் உருவாச்சு. லூசிபருக்குள்ள இருந்து தான் பாவமே உருவாச்சு. பாவம் உருவானதுனால அவனை கர்த்தர் நியாயம் தீர்த்தார். எப்படி நியாயம் தீர்த்தார்?
அவனுக்குன்னே நரகத்தை உண்டு பண்ணினார். நரகத்தை உண்டு பண்ணி உனக்கு நரகம்தான்னு விதிச்சிட்டார். அது விதி உண்டாயிற்று. இனி அவனுக்கான எந்த விஷயமும் கிடையாது. அதனால அவன் பார்த்தா அந்த ஸ்தானத்தில் தள்ளப்பட்ட இடத்துல கர்த்தர் மனுஷனை படைச்சார். மனுஷனை எப்படி படைச்சார்? தம்மை போலவே படைத்தார். அவரை போல, அவருடைய ரூபம், அவருடைய தோற்றத்தை மாதிரியே படைச்சார். ஆனால் அந்த மனுஷனை பார்த்து பிசாசு பயங்கரமா பொறாம வச்சு இவனையும் வஞ்சிக்கணும், ஏமாற்றணும். எனக்குள்ள இருந்து பாவம் வெளிப்பட்டதை அந்த பாவத்துக்குள்ள இவங்களை இழுத்துட்டா இவங்களும் நரகத்துக்கு போயிடுவாங்க. நான் மட்டும் நரகத்துக்கு போகக்கூடாது, இந்த மனுஷர்களும் நரகத்துக்கு தான் போகணும்னு பெரிய தந்திரம் திட்டத்தோட ஏதேன் தோட்டத்துக்குள்ள வந்து அப்படியே மெதுவா பேசுறா. ஆமென். எப்படி? இந்த தோட்டத்தில் உள்ள எல்லா விருட்சத்தின் கனியும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் உங்களுக்கு சொன்னதுண்டோ? உடனே ஏவாள் பாட்டி மெதுவா சொல்றாங்க, இல்லப்பா அப்படிலாம் சொல்ல. ஆமீன், எல்லாத்தையும் சாப்பிடலாம். ஆனா ஆமீன், எல்லாத்தையும் சாப்பிடலான்னு சுதந்திரத்தை தந்திருக்கிறாரு. தோட்டத்தின் நடுவில் ஒரு நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் இருக்கு, அதன் கனியை புசிக்க கூடாது, அதை தொடவும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தேவையில்லாத இடத்துல பேச போனா எக்ஸ்ட்ரா பாயிண்ட் கொடுக்க வேண்டியிருக்கும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. எக்ஸ்ட்ரா பேசுறாங்க. உடனே அவன் பார்த்தான், இதுதான் நமக்கு கிடைச்ச வாய்ப்பு அப்படின்ட்டு அழகா மிருதுவா பேசுறான். என்ன சொல்றான்? எடுத்த அடுத்த வார்த்தை, ஆமென், நீங்கள் இதை புசிக்கிற நாள்ல சாவதில்லை அப்படின்ட்டான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சாகவே சாவதில்லை அப்படின்ட்டு இதை கேட்ட உடனே ஏவாளுக்கு எப்படி தெரியுமா இருந்து? பிரைஸ் தி லார்ட், வாக்குத்தத்தத்தை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். இத்தனை காலங்களாக மறைக்கப்பட்டிருந்தது எனக்கு வெளிப்படுத்தப்பட்டது. ஏன்னா ஆமென், ஆண்டவர் வந்து சொல்லி இருக்கிறார், நீ சாகவே. இப்போ பிசாசு வந்து எப்படி சொல்றான்? யூ வில் நெவர் டை, நீ சாகவே. இப்போ இந்த வார்த்தையில எதை கேட்டா உங்களுக்கு பிரைஸ் தி லார்ட் வரும்? எதை கேட்கும்போது உங்களுக்கு ஆமீன் அந்நிய பாஷையெல்லாம் வரும்? ஒரு மாதிரி பேசாமல இருக்கீங்க எல்லாரும். ஆமீன், எப்போ சொல்லுவீங்க நானும் பார்த்துட்டு தானே இருக்கிறேன். எதை கேட்கும்போது நமக்கெல்லாம் சுகமா இருக்கு. ஆமீன், வாக்கு தத்துவம் ஏதாவது சொல்லிட்டா கிடுகிடுகிடுகிடுகிடுன்ட்டு. ஆமீன், பாருங்க, பிசாசும் சில நேரத்தில் அப்படித்தான் வருவான். நீங்க சாகவே சாவதில்லை அப்படின்னோடனே இப்போ அடுத்து இதை கேட்டோன்னா ஏவாள் பாட்டி திருப்ப ஒண்ணுமே பேசலையா? உடனே 5வது வசனத்துல அப்படியே வார்த்தையை தூக்கி போட்டான் பாருங்க. நீங்கள் இதை புசிக்கும் நாளில் உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களை போல. ஆமென். ஏற்கனவே அவங்க எப்படி தெரியுமா இருக்காங்க? தேவனை போல இருக்காங்க. இந்த பொல்லாங்க வந்து அழகா சொல்லிட்டா, நீங்கள் தேவர்களை போல. அப்பமாவது பாட்டு யோசிச்சிருக்கணும், ஆமென், நான் சர்வ வல்ல தேவனை போல இருக்கிறேன்ட்டு. அதையும் மறைக்கிற அளவுக்கு வசீகரமாக பேசி அவன் சொல்கிறான், நீங்கள் தேவனை போல இருக்கிறீங்க, இனி தேவர்களை போல டீப்ரமோட்டட் ஆயிடுவீங்க. அதை கேட்ட பிறகும் பிரைஸ் தி லார்ட். அதை கேட்ட பிறகும் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத கூட யோசிக்கிறதே இல்லை. வஞ்சிக்கிறவனுடைய வார்த்தை இதமாயிருக்கும். அப்சலோமையும் பாருங்க, யூதாசையும் பாருங்க. சாத்தான் நேரா வந்து பேசினாலும் அப்படித்தான் பேசுவான். பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கை கொடுத்து சொல்லுங்க, சாத்தான் நேரா வந்து பேசினாலும் சாஃப்டா தான் பேசுறான். எப்படித்தான் பேசுனா? அன்னைக்கு இங்கே பிசாசுகளை ஆமேன் பிடித்தவர்களுக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிற பொழுது ஆமேன் பிசாசு சொல்லுது, ஆமேன், உனக்கு பசிக்கு நீ என்ன செய்யுது? உனக்கு என்ன செய்யுது? பசிக்கு ஜெபம் பண்ண வந்த ஒரு பாஸ்டர் ஆமேன் அந்த நபருக்காக ஜெபம் பண்ணுறதுக்கு இப்படி நடந்துட்டு இருக்காரு. நேரம் 2:30 ஆச்சு, உனக்கு பசிக்குது, ஒழுங்கா போய் என்ன செய். ஆமாம் அப்படின்னா கரிசனம் உள்ளது மாதிரி பிசாசு என்ன செய்யறான்? ஆமாம், நானும் ஊழியத்தில் பார்த்துட்டேன், ஒரு விசுவாசி கூட இது வரைக்கும் இப்படி பேசினதில்லை. பாஸ்டர் உங்களுக்கு பசிக்கும் போய் சாப்பிட்டுட்டு, யாரும் சொன்னதே இல்லை. ஆமாம் பாஸ்டர் உங்களுக்கு தூக்கம் வரும் போய்
ஆமீன். ஆனால் பாருங்க, நம்ம ஜோமனை உட்கார்ந்தா பிசாசு அழகா வந்து சொல்கிறான், உனக்கு பயங்கர டயர்டுப்பா, நீ என்ன செய்துரு, தூங்கு, உடம்பு முக்கியம், சுவர் இருந்தாதான் சித்திரம். இது நல்ல ஆலோசனையா கெட்ட ஆலோசனையா? ஆமாம் ஆமாம். இப்போ வேண்டாம், இதை செய்யாத அப்படின்லாம் சொல்லும்போது பரவாயில்ல, எவ்வளவு கரிசனை உள்ள ஆலோசனை எனக்கு வருது அப்படின்னு நினைப்போம். ஆண்டவர் சொல்கிறார், வஞ்சிக்கிறவனுடைய வார்த்தை எப்படித்தான் இருக்கும்? கரிசனையா, வசீகரமா, இனிமையா, புதுமையா, அப்படி அழகா இருக்கும். ரொம்ப கவனமா இருக்கணும்னு ஆவியானவர் சொல்றார். ஹல்லேலூயா. ரெண்டாவது, வஞ்சிக்கிறவர்களுடைய குணாதிசயம் தீட்டாயிருக்கும். வஞ்சிக்கிறவர்களுடைய குணாதிசயம் தீட்டாயிருக்கும். ஆமாம், பேச்செல்லாம் ரொம்ப அழகா இருக்கும். ஆமென், ஸ்தோத்திரம். அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும். வஞ்சிக்கிறவர்களுடைய குணாதிசயம் அது தீட்டாயிருக்கும். வாசிங்க அந்த நீதிமொழிகள் 25, 26, 25 வாசிங்க. நீதிமொழிகள் 26 அதனுடைய 25வது வசனம் வாசிப்போம். அவன் இதம் பேசினாலும் அவனை நம்பாதே, அவன் இருதயத்தில் 7 அருவருப்புகள் உண்டு. 7 அருவருப்புகள் உண்டு. பாருங்க, இந்த இடத்துல சாலமோன் ஞானி தேவ ஜனங்கள் வெறும் ஏமாந்து போகிறவர்களாய் இருக்கக்கூடாது என்பதற்காக 3 விஷயம் அவர்களுக்கு வேணும்னு இந்த இடத்துல இந்த வசனத்தின் மூலம் கற்றுத்தருகிறார். நல்லா கவனிக்கணும். அது என்ன 3 விஷயம்? 1, தேவ ஜனங்களுக்கு பகுத்தறிதல் வேணும். என்ன வேணும்? பகுத்தறிதல் வேணும். 2, தேவ ஜனங்களுக்கு ஞானம் வேணும். அது தேவ ஞானம் வேணும். 3, தேவ ஜனங்களுக்கு ஆவிக்குரிய ஆயத்தம் வேண்டும். ஆமென். அதுக்கு தான் இந்த வசனத்தை சாலமோன் ஞானி பேசி இருக்கிறார். ஆமென். 1, பகுத்தறிதல் வேணும். 2, தேவ ஞானம் வேணும். 3, ஆவிக்குரிய ஆயத்தம் வேண்டும். நீங்க பாருங்க, இதமா பேசுற, இனிமையா பேசுற, புதுமையா பேசுற, வற்புறுத்தும்படி பேசுற. ஆமா, சாத்தான் ஏவாள்கிட்ட பேசின வார்த்தை, நீ கண்டிப்பா சாப்பிடணும் அப்படின்னு சொன்னானா இல்லையா? சொல்லல. கண்டிப்பாங்கிற வார்த்தை அங்க வரல. எனக்காக ஒருக்கா டேஸ்ட் பார்த்து தான் ஆகணும் அப்படின்லாம் சொல்லல. நம்ம எல்லாம் சிலர் பேசுவோம், ஆமா எனக்காக எங்க வீட்டில் இன்னைக்கு சாப்பிட்டுட்டு தான் போகணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, சில இடங்கள்ல போகும்போது சொல்லுவாங்க, ஆமீன் நான் டீ எல்லாம் குடிக்கிறத நிப்பாட்டி ஒரு மாசம் ஆயிடுச்சு, 1 மாசமா வெற்றிகரமா டீ குடிக்கிறது இல்லை. கூட நிக்க ஆள் சொல்லும், எனக்காக இன்னைக்கு ஒரு டீ குடிச்சுதா அதோட முடிஞ்சு, வாழ்க்கையில இனி இதை தொடரவே. ஆமீன். அது நிர்பந்தப்படுத்துறாங்க, எனக்காக கண்டிப்பா. ஆனா சாத்தானங்க கண்டிப்பாங்கிற வார்த்தையை பயன்படுத்தவே அப்படியே பேசும்போதே ஏவாள் அதை செய்துடுறா. அதான் நிர்பந்தப்படுத்துகிற, வற்புறுத்துகிற ஒரு உரையாடல். இப்போ அப்படிப்பட்ட வார்த்தைகள் இருக்கு. ஆனா அந்த வஞ்சிக்கிறவர்களுடைய குணாதிசயம் ரொம்ப மோசமா இருக்கும். அதை தேவஜனங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். ஹல்லேலூயா. வார்த்தைகள் மட்டுமே ஒரு மனிதனை மதிப்பிடுவதற்கு போதுமானது அல்ல என்று கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா. ஒரு பிரசங்கத்தை மட்டும் கேட்டு ஒரு மனுஷனை மதிப்பிடக்கூடாது. ஏரோது ராஜா யாக்கோபு என்கிற இயேசு கிறிஸ்துவின் சீசன் அப்போஸ்தலனை சிரச்சேதம் செய்து கொன்னுட்டு அதுக்கு ஜனங்கள் கை தட்டுனதுனால பேதுருவையும் பிடிச்சு சிறைச்சாலையில போட்டு அடுத்த நாள் காலையில் சிறைச்சேதம் பண்ணணும்னு இருக்கும்போ கர்த்தர் தூதனை அனுப்பி பேதுருவை வெளியே கொண்டு வர்றா. இதெல்லாம் நடந்து முடிஞ்சு பேதுரு பட்டணத்துல பிரசங்கம் பண்ணப்போ நிறைய ஆடியன்ஸ் வந்தாங்க. இதை பார்த்த உடனே ஏரோது ராஜா அவனும் பட்டணத்தின் நடுவிலே ஒரு மேடையை போட்டு பிரசங்கம் பண்ணினார். வார்த்தையை கேட்ட எல்லாரும் சொன்னாங்க, இது கர்த்தருடைய சத்தம், இது தேவ சத்தம். நாங்க ஆளியாரு? அப்போஸ்தலர்களை வெட்டி கொண்டவன். அப்போஸ்தலர்களை வெட்டி
கொன்னுட்டு மேடைய போட்டு பிரசங்கம் பண்ணும்போது இது தேவ சத்தம், இது தேவ சத்தம் அப்படின்னு சொன்னாங்க. வார்த்தைகளை வைத்து மட்டும் மனுஷனை மதிப்பிடக்கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது போதாது. அது யாருனாலும் சரி, வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள், படிக்கிற இடங்கள்லையும் சரி, எல்லா இடங்கள்லையும் வெறும் பேச்ச மட்டும் நம்பி யாரையும் மதிப்பிடக்கூடாது. இவங்க நல்லவங்க, வல்லவங்க, பெரியவங்க, உயர்ந்தவங்க, சிறந்தவங்க, நோ, எதுவும் இல்லை. வார்த்தைகளை மட்டும் நம்பி செயல்படக்கூடாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சவுல் ராஜா தாவீது கிட்ட அழகா பேசுறார். தாவீது கிட்ட அழகா பேசுறார். தாவீத வேலையில எடுக்கிறார். தாவீதுக்கு ப்ரமோஷன் கொடுக்கிறார். தாவீதுக்கு எல்லாம் செய்யறார். ஆனா கையில பயங்கரமான ஈட்டி. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வாயில தீர்க்க தரிசனம், கையில என்ன இருக்கு? வார்த்தையை மட்டும் பார்க்க கூடாது, கையிருப்பு என்னன்னு பார்க்கணும். புரிஞ்சவங்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஆமா, சிலர் சொல்லுவாங்க அவன் எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை எனக்கு, அவன் வார்த்தை, அவன் பேசுறது எனக்கு ரொம்ப சமாதானத்தை தருது. அவன் எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஆனா பேசுற பேச்சு எனக்கு போதும்னு தோணுது. கண்ணில போய் சிக்காதீங்க. வாழ்க்கை ஃபுல்லா தப்பவே முடியாது. வாழ்க்கை ஃபுல்லா தப்பவே முடியாது. வார்த்தைகளை வச்சு மட்டும் நம்ப வேண்டாம் என்று ஆவியானவர் சொல்றார். குணாதிசயம் தீட்டா இருக்கும். தெளிவா சபைக்கு கர்த்தர் சொல்றார், வார்த்தைகளில் நல்லவர்கள் அதிகமானவர்களும் செயல்களில் தீட்டானவர்கள், ஆபத்தானவர்கள். ஆபத்தானவர்கள். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். கர்த்தர் மகிமைப்படுவாராக. ஆமென். சர்ப்பம் யாரையும் கடிச்சு கொதறாது, மெதுவா விழுங்கும், மெதுவா விழுங்கும். ஆமா, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதனுடைய அரவணைப்பு பயங்கரமா இருக்கும். அதனுடைய அணுகுமுறை பயங்கரமா இருக்கும். மோசமானது அல்ல, ஆனா முடிவு மரணமா இருக்கும், கண்ணீராக இருக்கும். அதனால் வஞ்சிக்கிறவர்களுடைய குணாதிசயத்தை கவனிச்சு பார்க்கணும் ஆவியானவர் சொல்றார். சவுல் ராஜாவை கவனிச்சு பாருங்க. 1 சாமுவேலின் புத்தகம் 9வது அதிகாரம் அதனுடைய 21வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, அப்பொழுது சவுல் பிரதியுத்தரமாக, நான் இஸ்ரவேல் கோத்திரங்களிலே சீதான பென்யமீன் கோத்திரத்தான் அல்லவா? பென்யமீன் கோத்திரத்து குடும்பங்களில் எல்லாம் என் குடும்பம் அற்பமானது அல்லவா? நீ இப்படிப்பட்ட வார்த்தையை என்னிடத்தில் சொல்வானேன்? எப்படி? உண்மைத்தான் கர்த்தர் ராஜாவாக்கும்படி தேடுறார். நீர் விசேஷித்தவர் அப்படின்னு கர்த்தர் தீர்க்க தரிசனமா சொன்னா, சவுல் சொல்றாரு, ஐயா நான் ரொம்ப சின்ன கோத்திரத்தை சார்ந்தவன், கோத்திரத்தில் சின்ன குடும்பத்தை சார்ந்தவன், குடும்பத்திலேயே நான் அற்பமானவன். வார்த்தை பயங்கர தாழ்மை, வார்த்தை பயங்கரமான ஏதோ பதவி ஆசையே இல்லாதது போல. வார்த்தையை கவனிச்சு பாருங்க. இவருக்கு எந்த ஆசையும் இந்த பூமியில இல்லாதது போலவே பேசுறார். எதுவும் இல்லை வார்த்தையில. வார்த்தையை கவனிக்கும் போது பாருங்க, இப்படி ஒரு மனுஷனை பார்க்க முடியுமா? இஸ்ரவேல் கோத்திரங்களிலே சிறிய பென்யமீன் கோத்திரத்தான் நான். பென்யமீன் கோத்திரத்து குடும்பங்களிலெல்லாம் என் குடும்பம் அற்பமானது. இப்படிப்பட்ட வார்த்தை என்கிட்ட பேசாதீங்க, நான் தகுதி இல்லை. இதை கேட்கும்போது இந்த வார்த்தையில பதவி ஆசை தெரியுதா? இல்ல. பண ஆசை தெரியுதா? இல்ல. பகை தெரியுதா? இல்ல. விரோதம் தெரியுதா? இல்ல. எதுவும் இல்லை, எதுவும் இல்லை, எதுவும் இல்லை. ஆனா உனக்கு தெரியுமா, இந்த சவுல் தான், ஆமென், தன்னுடைய ராஜ்யபாரத்தின் அதிகமான நாட்களும் தாவீதை துரத்தி 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 வேட்டையாடினான். எதுக்கு?
பதவிக்காக. பதவிக்காக அபிஷேகம் பண்ணப்பட்டவன் ஒருவன் வந்தான் அப்படின்னு சொன்னது அறிஞ்சவுடனே தாவீதின் மேல் காய்மகாரம் உண்டாயிற்று, பொறாமை உண்டாச்சு, எரிச்சல் உண்டாச்சு. அதனால அசுத்தாவி சவுலுக்குள் பிரவேசித்தது. அதுவும் கர்த்தரால் விடப்பட்ட அசுத்தாவி. பாருங்க, வார்த்தையை பார்த்தப்ப எவ்வளவு நல்லா இருந்து. இதே 1 சாமுவேல் 15வது அதிகாரத்துக்கு வருகிற பொழுது 13வது வசனத்தில் 14வது வசனத்தில் சாமுவேல் வர்றப்போ சாமுவேலை பார்த்து சொல்கிறார், ஐயா நீர் சொன்ன எல்லா வேலையும் செய்து முடிச்சுட்டேன், சாமுவேல் நீர் வாழ்க அப்படின்னு வாழ்த்துறார். சாமுவேல் வார்த்தையை பார்த்து நம்புறவர் அல்ல. அவர் கேட்கிறார், என் செவிகளில் கேட்கிற சத்தம் என்ன? ஆடு மாடுகளின் சத்தம் என்ன? கீழ்ப்படியல்ல, குணாதிசயம் தீட்டு. அதே அதிகாரம் 23, 24 வசனங்கள்ல வாசிக்கிற பொழுது கர்த்தர் சொல்றாரு, ராஜாவா இராதபடிக்கு உன்னை நான் தள்ளிவிட்டேன். தள்ளிவிட்டேன். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வார்த்தைகளை பார்த்து மட்டும் நம்பக்கூடாது. குணாதிசயம் ரொம்ப முக்கியம். குணாதிசயம் ரொம்ப முக்கியம். உதாரணமா இன்னைக்கு எல்லாருமே நல்லா படித்தவங்க தானே. வேலைக்கு போகிறோம், இன்டர்வியூ நடக்கும். இன்டர்வியூவில் எப்படி அட்டன் பண்ணுவோம்? கம்பெனி என்ன சொன்னாலும் ஓகே ஓகே, ஆமாம் இந்த கம்பெனிக்கு நீங்கள் என்ன செய்வீங்க? இந்த கம்பெனி வளர்றதுக்கு நான் எதை வேணாலும் செய்வேன், அதை செய்வேன் இதை செய்வேன். டெக்னிக்கல் வேர்டெல்லாம் படித்து வச்சு இன்னைக்கு இன்டர்வியூவே ஏஐயில் தான் நடக்கு. அது தர்ற பதில் தான் நம்ம பதிலாகவே இருக்கு. அப்போது அப்படி இப்படி இப்படி இப்படிம்போம். உடனே சாதாரணமான ஆள் இன்டர்வியூ எடுக்கிறாருன்னா அந்த வார்த்தையெல்லாம் நம்பிடுவார். வேற வழி இல்லை, நம்பித்தான் ஆகணும். கம்பெனி நடத்தணும்னா நம்பித்தான் ஆகணும். ஆனால் அந்த வார்த்தையை பார்த்துட்டு அவர் சர்டிஃபிகேட் கொடுக்க முடியாது. நாட்கள் போகும், வர வர தெரியும் ஆள் யாரு. ஒழுங்கா வேலைக்கு வர்றது கிடையாது, சொன்ன வேலையை செய்யறது கிடையாது. ஏதாவது சொன்னால் வாங்க சம்பளத்துக்கு இவ்வளவுதான். ஆனால் இன்டர்வியூவில் எப்படி இருந்தாள், இப்போ இப்படி. வார்த்தை அல்ல நம்மை யாருன்னு நிரூபிக்கிறது, வார்த்தை அல்ல நம்முடைய செயல்கள். குணாதிசயம் ரொம்ப முக்கியம். வார்த்தையினால் எதுவும் நிரூபிக்கப்படாது. அதனால தான் மத்தேயு 7வது அதிகாரத்தில் 16வது வசனத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார். மத்தேயு அதனுடைய 7வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தில் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். முட்செடிகளில் திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளில் அத்தி பழங்களையும் பறிக்கிறார்களா? அப்படி கிடையவே கிடையாதுல்ல. அவர்களுடைய கனிகளினாலே. வார்த்தைகளை வச்சு யாரையும் மதிப்பிடக்கூடாது. அவர்கள் குணாதிசயங்கள், செயல்பாடுகள், அவர்கள் கனிகள். ஆவியானவர் சொல்றார், ரொம்ப கவனம். வார்த்தையை வச்சு யாரையும் மதிப்பிடாதீங்க. தீட்டானவர்கள் வஞ்சிக்கிறவர்களாயிருப்பார்கள், குணாதிசயங்களில் தீட்டுப்பட்டவர்கள். பாருங்க, திராட்சை பழம் எங்கத்தான் கிடைக்கும்? திராட்சை செடியில தான் கிடைக்கும். ஆமா, அத்திப்பழம் அத்தி மரத்துல தான் கிடைக்கும். முட்பூண்டுல இது ரெண்டுமே கிடைக்காது. காரணம், கனிதான் மரம் எது என்பதை நிரூபிக்கும். நமக்கும் சொல்றேன், நீங்களும் நானும் யார் என்பதை நம்மிலிருந்து வெளிப்படுகிற கனிகளே தீர்மானிக்கும். உங்களுக்கு எச்சரிக்கையா சொல்றேன், நீங்க யார் யாருடைய பேச்சை கேட்குறீங்களோ அந்த நபருடைய கனியே அந்த நபர் யாருன்னு உங்களுக்கு சொல்லி தரணும். வார்த்தையை கேட்டு நம்பாதீங்க. நான் அடிக்கடி அநேக நபரை சந்திக்கிறவன், அதிகமான ஊழியர்களை சந்திக்கிறவன், அதிகமான இடங்களுக்கு டிராவல் பண்ணுவேன். இந்த நேரத்துலலாம் நிறைய பேர் வந்து நிறைய விதமாக பேசுவாங்க. ஏன், நம்ம சபை விசுவாசிகள் கூட ப்ரேயர் ரிக்வெஸ்ட்னு நிறைய விஷயத்தை வந்து பேசுவாங்க.
எல்லா வார்த்தையும் நான் நம்பவே மாட்டேன், எல்லா வார்த்தையும் நம்பவே மாட்டேன், எதையும் சீரியஸாக எடுக்கவே மாட்டேன். அதை கர்த்தர் சமூகத்தில் ஒப்பு கொடுப்பேன். கர்த்தர் வெளிப்படுத்தணும், கர்த்தர் அந்த நபரை எனக்கு முன்னால் கொண்டு காட்டி உறுதிப்படுத்தணும் அந்த நபர் யாருன்னு. அவ்வளவுதான். வார்த்தையை கேட்டு வேணா அவங்க செவி கேட்க ஒரு வார்த்தை ஜெபித்து அனுப்பலாம், அதுக்காக பொறுப்பெடுக்க முடியாது. ஏன்னா எல்லாரும் சொல்றது உண்மை அல்ல. எல்லாரும் சொல்றது, யாருமே தங்கள் உண்மையை வெளிப்படுத்த சீக்கிரம் விரும்ப மாட்டாங்க, மறைப்பார்கள், மறைச்சு தான் வைப்பாங்க. ஆண்டவர் சொல்றார், கனிகளால் அறியணும், வஞ்சிக்கிறவர்களுடைய குணாதிசயம் தீட்டா இருக்கும். ஒருபோதும் மனிதனை அவர்கள் வார்த்தையினால் மதிப்பிடாதீர்கள், அவர்கள் வெளி தோற்றத்தை கொண்டு மதிப்பிடாதீர்கள், அவர்கள் தருகிற வாக்கு தத்தத்தை நம்பி மதிப்பிடாதீர்கள். திரும்பவும் சொல்றேன், ஆவியானவர் தந்த இந்த வார்த்தையை சொல்றேன், வார்த்தைகளை கொண்டு மதிப்பிடாதிருங்கள், வெளி தோற்றத்தை கொண்டு மதிப்பிடாதிருங்கள், வாக்கு தத்தத்தை கண்டு மதிப்பிடாதிருங்கள். ஆமென். அந்நிய பாஷையில பேசுறத பார்த்து மதிப்பிடாதீங்க, கைதட்டி ஆராதிக்கிறத பார்த்து மதிப்பிடாதீங்க, வஸ்திரங்களை பார்த்து மதிப்பிடாதீங்க. ஸ்தோத்திரம். அவர்கள் செய்கிற உபவாசத்தை பார்த்து மதிப்பிடாதீங்க, அவங்க ஜபிக்கிற ஜபத்தை பார்த்து மதிப்பிடாதீங்க. இது எல்லாம் நடிக்கவும் முடியும். வரங்களை பார்த்து மதிப்பிடாதீங்க. ஒரு மனிதனை மதிப்பிடணும்னா அவனுடைய கேரக்டர், குணாதிசயம், அவனுடைய நடத்தை. ஒரு மனுஷனை மதிப்பிடணும்னா நடத்தை முக்கியம், நன்னடத்தை, குணாதிசயம், நிலைத்தன்மை. பைபிள் காலேஜஸ்ல எக்ஸாம் நடத்தும் போது நான் முதல் எக்ஸாம்ஸ்லயே முடிஞ்ச வரைக்கும் போய் சொல்லுவேன், உங்களுக்கு மதிப்பெண் முக்கியம் அல்ல, உங்களுக்கு மதிப்பு முக்கியம். பைபிள் காலேஜில் வந்துட்டு பார்த்து எழுதுனா எப்படி இருக்கும், காப்பி அடிச்சா? அதுவே ஊழியத்துக்கான ஹிஸ்டரி அந்த நேரத்தில் நான் எழுதி தந்துடலாம், அந்த நபருடைய ஊழியம் எப்படி இருக்கும்னு எழுதி தந்துடலாம், மாற்றமே இல்லை. உள்ள தோற்று போகலாம், பரீட்சையில தோற்று போகலாம், உன்னுடைய வாழ்க்கையில தோற்று போக கூடாது. பிள்ளைகள் கவனிக்கணும், மால் பிராக்டிஸ் பண்ணி கிடைக்கிற வெற்றி அது விஷம், அது ஒன்றுக்கும் உதவாது. உன்னை நீ ஏமாற்றிக் கொள்ளுவது. பெரியவர்களுக்கு சொல்றேன், நாம தவறு பண்ணி சம்பாதிக்கிற எந்த சம்பாத்தியமும் அது ஒன்றுக்கும் உதவாது, அது பறந்து போம். வசனம் சொல்லுது, அது பறந்து போம், நிக்காது, அது தங்காது. பறவை பறந்து போகிற பறவையை போல பெயரும், அது அது நமக்கு சாபமா இருக்கும். குணாதிசயம் ரொம்ப முக்கியம். நான் ஐஸ்வர்யவான் ஆகிறது முக்கியம்தான், ஆனா எப்படி ஐஸ்வர்யவான் ஆகணும்னு கர்த்தர் நமக்கு சொல்லணும். கர்த்தரால் நான் சீமான் ஆகணும், கர்த்தரால் நான் வெற்றி பெறணும், கர்த்தரால் நான் மதிப்பு பெறணும், கர்த்தரால் எனக்கு நல்ல பேர் வரணும். நல்ல பேர் வாங்கிறதுக்கு எல்லா தவறுகளுக்கும் நான் உடந்தையாக கூடாது. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சில தவறுகளுக்கு ஒத்து போனாலே நல்ல பேர் கிடைக்கும். ஆனால் நான் பைபிள் காலேஜில் படிக்கும்போது கிட்டத்தட்ட 250க்கும் அதிகமான மாணவர்களோடு என் ஃபைனல் இயர் நான் படிச்சுட்டு இருக்கும்போது, நானும் கள்ளக்குறிச்சியை சார்ந்த பாஸ்டர் டிவிபி ஜான் தாமஸ் ரெண்டு பேரும் லீடர்ஷிப்பில் இருந்தோம், நிறைய லீடர்ஷிப்பில் இருந்தோம். அந்த நேரத்தில் சில தவறுகள் சில மாணவர்கள் செய்தாங்க, அதை கண்டிக்க வேண்டியது எங்கள் கடமையாக இருந்தது. நாங்கள் அதை செய்தோம். அது பெரிய பிரச்சனை தெரியுமா? முழு மாணவர்களும் தவறு பக்கம் நின்றார்கள்.
250க்கு அடுத்த மாணவர்களும் தவற பக்கம். இதில் அற்புதம் என்னன்னா, அதிகமான ஸ்டாஃப்ஸும் டீச்சர்ஸும் அந்த பக்கம்தான் நின்னாங்க. தன்னம் தனிமையில் நின்றோம். தன்னம் தனிமையில். ஒன்று தெரியுமா, அந்த அனுபவத்தில் எவ்வளவோ அந்த அப்பவுமே ஆமேன் என்னென்னமோ தீமை செய்யணும்னு முயற்சி எடுத்தாங்க, சொன்னாங்க, சவால் விட்டாங்க. எதுவும் எங்களை அணுக முடியவில்லை. தனிமையில் நிற்க வேண்டி வந்தாலும் நல்ல பேர் எடுக்கிறதுக்கும் காப்பாற்றப்படுறதுக்கும் தவறு பக்கம் நிற்பது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. உனக்கு கிடைக்கிற மதிப்பெண்ணை விட உன் மதிப்பு முக்கியம். உலக மனுஷன் உன்னை நல்லவன் சொல்றதில்ல. ஒரு நாள் பரலோகம் சொல்லணும். ஒரு நாள் பரலோகம் சொல்லணும். பரலோகம் சொல்லணும். உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே அப்படின்னு அழைக்கணும். கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. அழைத்தவரே அழைத்தவரே என்னூழியத்தின் ஆதார் உத்தம ஊழியன் என்று நீர் சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் ஓடுகிற உத்தம ஊழியன் என்று நீர் சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய். அல்லேலூயா. இது ஊழியர்களுக்கு மட்டுமில்ல, எல்லா தேவ ஜனங்களுக்குமான வார்த்தை. அங்கே போகும்போது அவர் அழைக்கணும், உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே. இங்க உன்னை கள்ளன் கூட்டாலும் பிரச்சனை இல்லை. இப்படி கூட்டாதான் உலகம் நமக்கு தகுதியா இல்லைன்னு நமக்கு எண்ணம் வரும். பரலோகத்துக்கு போகணும்னு. உலகத்துல எல்லாரும் பூமியில நீ நல்லவன் வல்லவன் மாமன் அப்படி இப்படின்னு சொன்னா பரலோகத்தை நினைக்க முடியாது. உலகம் எனக்கு தகுதியானதுன்னு சொல்ல தோணும். இந்த உலகம் ஆமேன் நம்மை ஆமேன் பகைத்தால் நீங்கள் பாக்கியவான்கள். இந்த உலகம் உங்களை குறித்து இல்லாதவைகளை பேசினால் நீங்கள் பாக்கியவான்கள். உலகம் உங்களை நிந்தித்தால் நீங்கள் பாக்கியவான்கள். உலகம் உங்களை தண்டனைக்கு ஒப்பு கொடுத்தால் நீங்கள் பாக்கியவான்கள். இயேசுவே 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார்ல, உங்களை தேவாலயங்களுக்கு புறம்பாக்கி உங்களை கொலை செய்கிறவர்கள் தான் தேவனுக்கு தொண்டு செய்கிறவர்கள் என்று நினைக்கும் காலம் வரும். அப்படி நினைப்பு வரும். பரலோகம் அப்படி சொல்லாது. பகைக்கப்படுகிறவர்கள் பரலோகத்தால் கனப்படுத்தப்படுவார்கள். உலகம் உன்னை எப்ப வேண்டான்னு சொல்லுதோ பரலோகம் உன்னை வரவேற்க ஆயத்தமா நிற்கும். ஸ்தேவான் கல்லறைய தொடங்கும் போதே, ஸ்தேவான் மேல கல்லு விழும்போது சிங்காசனத்தை விட்டு ராஜாதிராஜன் எழும்பி விட்டா. எதுக்கு? வா வா வா, உன்னை வரவேற்க காத்திருக்கிறேன். உன்னை வரவேற்க. எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க? நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வீணை நாதம் தொனித்திடும் நேரம் வரவேற்பு அளிக்கப்படும். சத்தமா, வீணை நாதம் தொனித்திடும் நேரம் வரவேற்பு அளிக்கப்படும். என்னை பேர் சொல்லி இயேசு கூப்பிடுவா, எனக்கு ஆனந்தம் பொங்கிடும். சந்தோஷம் வருதா? என்னை பேர் சொல்லி இயேசு கூப்பிடுவா, எனக்கு ஆனந்தம் பொங்கிடும். சொல்லுங்க. அவர் பாதம் வீழ்ந்து பணின் ஆனந்த கண்ணீர் வடிப்பு. எந்த நோட்ட
ஜெயத்துடன் முடியும் அந்த நாடு. ஓ எந்த நோட்டம் ஜெயத்துடன் முடியும் அந்த சுதந்தரிப்பே. கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு, இன்னல் துன்பம் இன்பமாய் மாறும். இயேசுவை நான் இன்னல் துன்பம் இன்பமாய் மாறும். இயேசுவை நான். இந்த உலகத்துல பகையும் இன்னல்களும் துன்பங்களும் பயங்கரமான வார்த்தைகளும் நம்முடைய சொத்து. அது உலகத்துல உண்டு. இன்னல்களும் துன்பங்களும் எப்போ நீங்கும்? இயேசுவை பார்க்கிறது வரைக்கும். இயேசுவை பார்க்கிறது வரைக்கும். அதுவரைக்கும் அநேக உபத்திரவம் பாடுகள் வழியாகத்தான் ஒரு தேவ பிள்ளை பரலோக ராஜ்யத்திற்கு கடந்து செல்லணும். அதுதான் நம்மை தகுதிப்படுத்தும். தீட்டான மனிதர்கள் நடுவில் தான் வாழ்றோம், முள்ளுகள் நடுவில் தான் வாழ்றோம். திருச்சபையை பார்த்து அன்னைக்கு வேதத்தில் ஆவியானவர் சொன்னார், முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பத்தை போல எனக்கு பிரியமானவள் என் மணவாட்டி இருக்கிறார். ஆமென். முள்ளுகளுக்குள்ளதான் லீலி புஷ்பம் போல. டெய்லி நீ குத்துப்படணும், டெய்லி நீ கண்ணீர் சிந்தணும், டெய்லி நீ நெருக்கப்படணும், டெய்லி நீ காயப்படணும். உலகம் அணு தினமும் முன்ன காயப்படுத்தணும். முள்ளுகளுக்குள்ளே தான் லீலி புஷ்பத்தை போல சபை பூமியில் இருக்கிறது. எனக்கு பிரியமானவள் எப்படி இருக்கிறா? கண்ணீர் நிறைந்த கண்களை போல உடைய புறாவை போல கண்மலையின் சிகரங்களில் வெடிப்புகளில் தங்கி இருக்கிறாள். ஏன்? கொடூரமான கழுகுகள் உண்டு. ஆமென். புறாக்களை, கபடில்லாத புறாக்களை இரையாக்கி கொள்ள, கபடு செய்ய தெரியாத புறாக்களை போன்ற இயேசு கிறிஸ்துவின் மணவாட்டிகளை இரையாக்கி கொள்ள எத்தனையோ வேட்டை பறவைகளும் மிருகங்களும் கண்மலைகளில் இருக்கிற பொழுது விசாலமான இடத்துல புறா இருக்க முடியாது. கண்மலையின் சிகரங்களில் வெடிப்புகளுக்குள் போய் தங்கி கண்ணீர் விட்டு கொண்டே இருக்கும். ஏன்னா அடுத்த நிமிஷம் கேரண்டி கிடையாது, அடுத்த நிமிடத்துக்கு உத்தரவாதம் இல்லை. அல்லேலூயா. தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கை அப்படித்தான். ஏன்னா வஞ்சிக்கிறவர்களுடைய குணாதிசயம் தீட்டா இருக்கும். வஞ்சிக்கிறவர்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்குமா? இந்த உலகத்தில் வாழணும்னா நல்லா கவனிங்க. நான் சாதிச்சிட்டேன், நான் வாழ்றேன், எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றீங்கன்னா இன்னைக்கு நீங்க மனம் திரும்பணும். பிரச்சனை இல்லாத வாழ்க்கை, விசாலமான பாதை அழிவுக்கு போகும். ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும்னா தான் நான் கர்த்தரை சார்ந்திருக்க முடியும். தாவீதுக்கு நன்றி சொல்றார். எதுக்கு தெரியுமா? எப்பவுமே கடைசி வரையிலும் எனக்கு ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கணும். ஒரு நாள் பிரச்சனை இல்லாம இருந்துச்சு, அன்னைக்கு தாவீது விழுந்து போனா. பிரச்சனை இல்லாம யுத்தம் அவசியம் இல்லாத ஒரு நாள், அன்னைக்கு தாவீது விழுந்து போனார். அதுக்கு பிறகு தாவீது சொல்றார், எனக்கு சத்துருக்கள் எப்பவும் இருப்பது நல்லது. ஆமென். ஹல்லேலூயா. ஒடிசா மாவட்டத்தில் சில வருடங்களுக்கு முன்பாக குடும்பமாய் தகப்பனும் பிள்ளைகளுமாய் தீக்கொளுத்தப்பட்டார்கள். ராம்ஸ்டெயின்ஸ் மிஷனரி அவர்களுடைய மனைவி ஒரு பாடலை பாடினாங்க. தான் வாழ்கையா ஆகுலம் இல்ல, நாளை எந்த விதியில்ல, பாவியெல்லாம்
தன் கையிலோர்த்தா ஆயத்ர தன்யமீலோ லோக ஜீவிதம். ஆங்கிலத்தில் because he lives I can face tomorrow, because he lives all fear is gone, because I know, yes I know he holds my future, and life is worth the living just because he lives, because he lives always tomorrow. இது அர்த்தம் என்ன தெரியுமா? இயேசு உயிரோட இருக்கிறதுனால நாளைய நாட்களையும் நான் எதிர்கொள்ளுவேன். அவர் உயிரோட இருக்கிறதுனால எனக்கு பயம் இல்லை, கவலை இல்லை. ஏன் தெரியுமா? ஆமென். அவர் எனக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிறார். இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறதுனால என் எதிர்காலம் அவர் கையில் என்பதை நினைத்தால், ஓ உலக வாழ்க்கை எவ்வளவு அழகானது! எத்தனை பேருக்கு அந்த உறுதி வருகிறது? இதான உலக வாழ்க்கை. அதனால தான் சொல்றேன், வஞ்சிக்கிறவனுடைய வார்த்தை ரொம்ப இதமா இருக்கும், ஆனா வஞ்சிக்கிறவனுடைய குணம் ரொம்ப தீட்டா இருக்கும். மூன்றாவது நீங்க பாப்பீங்கன்னா, வஞ்சிக்கிறவர்களுடைய இருதயம் அருவருப்பா இருக்கும். வஞ்சிக்கிறவர்களுடைய இருதயம் எப்படி இருக்கும்? அருவருப்பா இருக்கும். பாருங்க, அந்த 25வது வசனம் நமக்கு சொல்லுது, நீதிமொழிகள் 26:25. ஆமென். அவன் இதம் பேசினாலும் அவன் என்ன செய்யாத, நம்பாத. ஏன் நம்ப கூடாதா? அவன் இருதயத்தில் 7 அருவருப்புகள். 7 அப்படிங்கிறது எபிரேய கலாச்சாரத்தை பொறுத்தளவில் 7 என்பது பூரணத்தை காட்டுகிறது, முழுமையை காட்டுகிறது, ஆமென், நிறைவை காட்டுகிறது. அப்படின்னா இங்க என்ன சொல்லி தர்றார் சாலமோ? ஆமென். இதம் பேசுறவன், சாஃப்டா இருக்கிறவன், வார்த்தையினால் வஞ்சிக்கிறவனுடைய இருதயம் முழுவதுமே பூரணமாய் நிறைவாய் அருவருப்பா இருக்கும். ஆண்டவர் சொல்ற வார்த்தை புரியும்னு நினைக்கிறேன். அருவருப்பு, அருவருப்பு. அவங்க இருதயம் முழுவதுமே துன்மார்க்கத்தினால் அல்ல, அருவருப்பினால் நிரம்பி இருக்கும். அதற்கு மகிமை. அந்த ஆமென் அருவருப்பு என்கிற வார்த்தைக்கு பயன்படுத்தியிருக்கிற எபிரேய வார்த்தை டோபா, TOEBAH, டோபா. அதனுடைய அர்த்தம் வெறுக்கத்தக்கது. 2 தேவனுக்கு அருவருப்பான ஒன்று. 3 ஒழுக்க ரீதியாக அருவருப்பான நடத்தை. ஒரு விஷயம் கூட சொல்றேன், வெறுக்கத்தக்கது, தேவனுக்கு அருவருப்பான ஒன்று, ஒழுக்க ரீதியாக அருவருப்பான நடத்தை. அருவருப்பு அப்படின்னு சொல்றது மிஸ்டேக் அல்ல, தவறல்ல. அது தேவனுக்கு பிடிக்காத, தேவனை அருவருக்க வைக்கிற விஷயம்தான் அருவருப்பு என்று சொல்லுவது. அதாவது இப்படி சொல்றேன், ஆமென், அருவருப்பு என்பது தவறல்ல, பாவம் அல்ல, துன்மார்க்கம் அல்ல. அருவருப்பு என்பது தேவன் பூரணமாய் வெறுக்கிற விஷயம் தான் அருவருப்பு. அல்லேலூயா. சோதோம் கோமராவை அருவருத்தார், அருவருப்பா இருந்துச்சு அவருக்கு. சரி, இங்கே சொல்லி இருக்கு அவன் இருதயம். இருதயம் தெளிவா தேவ ஜனங்கள் கவனிக்கணும் இந்த வார்த்தைகளை. இருதயம், இருதயம்னா எதை இங்கே சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, இருதயம் தான் சிந்தனையின் மையம். ஆமா, நம்முடைய சிந்தனைகளுடைய முழு சென்டரே இருதயம். உணர்ச்சிகளின் இருப்பிடம், நம்முடைய நோக்கங்கள். எதை செய்யணும், ஒரு வார்த்தை பேசணும்னா நம்ம ஒரு மோட்டிவ் வைக்கணும். உள்ளத்துக்குள்ள நமக்கு ஒரு ஆமென் தீம் இருக்கு, மோட்டிவ் இருக்கு வாழ்க்கைக்கு. அதனுடைய ஆமென் மூலதனம், அதுதான் உறைவிடம், வாழ்க்கையின் கட்டுப்பாட்டு மையம். இதுதான் இருதயம்னு சொல்லி இருக்கு. நம்முடைய இருதயத்தை குறித்து ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த சிந்தனையின் மையமாகிய, உணர்ச்சியின் இருப்பிடமாகிய, நோக்கங்களின் உறைவிடமாகிய, வாழ்க்கையின் கட்டுப்பாட்டு மையமாயிருக்கிற நம்முடைய இருதயம் தேவன் பூரணமாய் வெறுக்கிற அருவருப்புகளால் நிரப்பப்பட்டிருக்குமானால் நாம் யாருக்கும் நன்மையா இருக்க முடியாது.
வார்த்தை மிருதுவா இருக்கலாம், ஆமென், ஆனா குணாதிசயம் தீட்டா இருக்கும். ஏன் குணாதிசயம் தீட்டா இருக்கும்? இருதயம் முழுவதும் அருவருப்பு இருக்கு. மகிமை நீதிமொழிகள் 17வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தில் ஆவியானவர் சொல்லித் தருகிறார். நீதிமொழிகள் 17:9. குற்றத்தை மூடுகிறவன் சிநேகத்தை நாடுகிறான், கேட்டதை சொல்லுகிறவன் பிராண சிநேகிதரையும் பிரித்து விடுகிறான். ஆமென், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அதனுடைய ஆமென், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை. ஓகே, ஆமென், ஸ்தோத்திரம். நீங்க லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் அதனுடைய 6வது அதிகாரம் 45வது வசனத்தை வாசிங்க. லூக்கா 6:45 இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான், நல்லதை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாததை எடுத்து காட்டுகிறான். அப்போ ஒரு மனிதனுடைய இருதயம் தான் அவனுடைய பொக்கிஷம். அவனுடைய குணாதிசயத்தில் வெளிப்படுவது, வார்த்தையில் வெளிப்படுவது, அவனுடைய உணர்வுகளில் வெளிப்படுவது எல்லாமே இருதயத்தில் என்ன இருக்குதோ அதான் வெளிப்படும். இருதயம் முழுவதும் அருவருப்புன்னா அவன் குணாதிசயத்தில் அருவருப்பு தான் வெளிப்படும், தீட்டு தான் வெளிப்படும். அவனுடைய நோக்கம் முழுவதும் தவறானதாத்தான் இருக்கும். பாருங்க, இருதயத்தின் நிறைவினால் அவனவன் வாய் பேசும். அதற்கு மகிமை உண்டாகட்டும். இருதயத்தில் பொல்லாப்பு இருக்கும், ஆனா வாய் என்ன செய்யும்? தவறானது பேசும். அந்த நீதிமொழிகள் 17:15 வசனம் சொல்லுது, துன்மார்க்கனை நீதிமானாக்குகிறவனும் நீதிமானை குற்றவாளியாக்குகிறவனுமாகிய இவ்விரவரும் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள். கர்த்தருக்கு மகிமை. நல்லா கவனிங்க. இப்போ 7 அருவருப்புகள்னு சொல்லப்பட்டுச்சு. பூரணத்தை காட்டினாலும் நீதிமொழிகள்ல ஒரு இடத்துல 7 அருவருப்புகள் சொல்லப்பட்டிருக்கு. வேகமா இந்த வசனத்தை எடுங்க. 6வது அதிகாரம், நீதிமொழிகள் 6வது அதிகாரம் அதனுடைய 16 முதல் 19 வரையிலான வசனங்கள்ல வாசிக்கிற பொழுது 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார். 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார். 7 அவருக்கு அருவருப்பானது. இந்த 7 சேர்ந்தா 7 அவருக்கு அருவருப்பானது. வாசிங்க. மேட்டிமையான கண். ஒண்ணு என்ன கண்ணு? உங்களுக்கு என்ன கண்ணு? ஹலோ, சிலரை பார்த்து அவங்க கண்ணை பத்தி ஏதாவது சொன்னா கோவம் வந்துடுது. நான் சொல்றேன், உங்க கண் எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை. உங்க கண்ணை பார்த்து என்ன சொல்லி பரியாசம் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. உங்க கண் மேட்டிமையான கண்ணா மட்டும் இருக்கக்கூடாது. என்ன கண்ணா இருக்கக்கூடாது? ஆமா, சிலர்லாம் சிலரை பார்க்கறத பார்த்தாலே பயமா இருக்கும். எப்படி இருக்கும்? அதற்கு ஸ்தோத்திரம். சிலர்லாம் அவங்கள கடந்து போகும்போது இப்படி ஒரு பார்வை பார்ப்பாங்க பாருங்க. ஜெபம், ஆண்டவரே இந்த பார்வை இவர்களை சுட்டரித்து விடக்கூடாது. ஆமென். அப்படித்தான். இது வெளியே உள்ளவங்களை பற்றி இல்லை, ஆவிக்குரியவர்களை பற்றி தான் பேசுகிறேன். ஆமென். ஒரு காலத்தில் நமக்கு தாழ்மை தான், ஆனால் வர வர நமக்கு கொஞ்சம் என்ன வந்துடுது? ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் உயரும்போது கண்ணும் என்ன செய்யுது? அதுக்கு சிலர் வியாக்கியானம் வர, உன் கண்களை ஏறெடுத்து பாருன்னு கர்த்தர் சொல்றாராம். ஏறிட்டு பார்க்குறாங்களா? மேட்டிமையான கண், எல்லாரையும் தாழ்வாய் பார்க்கிற மேட்டிமையான கண் கர்த்தருக்கு அருவருப்பு. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, எல்லாரையும் உங்களிலும் பெரியவர்களாக பாருங்க. ஆமென். எல்லாரும் என்னை விட பெரியவர்களாக நான் பார்க்கிறேன். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. மேட்டிமையான கண். அடுத்து பொய் நாவு கர்த்தருக்கு அருவருப்பு. பொய் நாவு. சிலருக்கெல்லாம் உண்மை என்கிறதே வராது. சிலருக்கு எப்படின்னா எப்பமாவது ஒரு காத்தான் பொய் வாயில வரும், நிர்பந்தகரமாக. சிலருக்கு எப்பமாவது ஒரு காதான் உண்மை வாயில வரும். அதுல சிலர்லாம் சொல்றாங்க, நான் இதுவரைக்கும் உண்மையே பேசினதில்லை. அது கர்த்தருக்கு அருவருப்பு. எந்த பொய்யும் பேசக்கூடாது. ஆவிக்குரிய பொய்யும் பேசக்கூடாது, பரிசுத்த பொய்யும். சிலருக்கெல்லாம் பச்சை பொய், சிகப்பு பொய், மஞ்ச பொய்,
நிறைய பொய் இருக்கு. பொய்யில பல ரகம். எந்த பொய்யும் கர்த்தருக்கு அருவருப்பு. குற்றமற்றவர்களுடைய ரத்தம் சிந்தும் தப்பே பண்ணிருக்க மாட்டான். ஆனா அவனை எப்படியாவது அழிக்கணும்னு நினைச்சு அழிக்கிறவன் தான் குற்றமற்றவர்களுடைய ரத்தம் சிந்தும். இது அன்னைக்கு கத்தி எடுத்து வெட்டுவான், யுத்தத்தில் நிறுத்தி கொள்ளுவான். இன்னைக்கு வார்த்தையாலே கொல்லுவான். யாரை எப்படி அழிக்கணும்னு சிலருக்கு கை வந்த கலை. குற்றமற்றவர்களுடைய நமக்கு தெரியும். அவன் நியாயமா இருக்கான், அவன் நேர்மையா இருக்கான். அதற்கு ஸ்தோத்திரம். கடந்த வாரத்தில் ஒரு பாஸ்டர் பேசிட்டு இருக்கும்போது பாஸ்டர் சொன்னார், ஒரு மரம் வெட்டுகிறவன் அவன் காட்டுக்கு போனான். ரொம்ப நேரமா தெரிஞ்சுக்கிட்டே இருக்கிறான். கையில கோடாரி இருக்கு, வெட்டுகத்தி இருக்கு, கயிறு இருக்கு, எல்லாம் இருக்கு. காடு ஃபுல்லா மரமா இருக்கு. ஆனா ஒரு மரத்தையும் வெட்டல்ல, சுத்திக்கிட்டே இருக்கான், சுத்திக்கிட்டே இருக்கான், சுத்திக்கிட்டே இருக்கான். ஏன் அப்படின்னு பார்த்தா அவன் கண்ட மரத்தையும் வெட்ட மாட்டான், நேரா நிக்கிற மரத்தை மட்டும்தான் வெட்டுவான். எதை மட்டும்தான் வெட்டுவான்? எதற்கும் வளைந்து கொடுக்காத நேராய் நிற்கிற. சிலருக்கு அப்படித்தான். நேர்மையா இருக்கிறவங்களை எப்படியாவது வெட்டி போடணும், கள்ளத்தனம் இல்லாதவங்களை அழிக்கணும். ரொம்ப ஜாக்கிரதை. கர்த்தருக்கு அது அருவருப்புன்னு கர்த்தர் சொல்றார். துராலோசனையை பிணைக்கும் இருதயம். எப்படியா எப்பவும் அடுத்தவங்களை பத்தி துராலோசனை, தவறான ஆலோசனையை பிணைக்கிற இருதயம். தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால் நல்லது செய்யறதுக்கு ஓடவே செய்யாது. ஆனா தீமை செய்யறதுக்கு, ஒருத்தனுக்கு விரோதமா பண்றதுக்கு, அடுத்தவன் அழிக்கிறதுக்கு, தேவனுக்கு பிரியமில்லாததை செய்யறதுக்கு கால் ரொம்ப ஸ்பீடா இருக்கும். மற்ற எதுக்கும் நேரம் இருக்காது. ஆனா தீமை செய்யறதுக்கு நேரம் இருக்கும். நேரமும் இருக்கும், காலமும் இருக்கும், மனமும் இருக்கும், உற்சாகமும் இருக்கும். நன்மை செய்யறதுக்கு பலம் இல்லை, ஆனா தீமை செய்யறதுக்கு பலம் இருக்கும். கர்த்தருக்கு மகிமை. அது அருவருப்பு. அபத்தம் பேசும் பொய் சாட்சி, அடுத்தவங்களை பத்தி கூசாம தப்பா சொல்றது, தான் பார்க்காத காரியத்தை நான் பார்த்தேன் சொந்த கண்ணால் அப்படின்னு சொல்றது பொய் சாட்சி. எனக்கு தெரியும் அடிச்சு பேசுறது, நெஞ்சில் அடிச்சு பேசுறது அபத்தம் பேசும் பொய் சாட்சி. இயேசுவின் நாமத்தில் இதெல்லாம் கர்த்தருக்கு அருவருப்பு. இருதயத்தை நிரப்பி இருக்கும்னா நானும் வஞ்சிக்கிறவனுடைய கூட்டத்தை சேர்ந்தவன் என்பதை மறந்துவிடக் கூடாது. சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல். சகோதரருக்குள்ள ஈஸியா விரோதத்தை உண்டு பண்றது. உடன் பிறந்தவர்களுக்குள் விரோதம், சேர்ந்து ஆராதிக்கிறவர்களுக்கு இடையில விரோதம். சேர்ந்து ரெண்டு பேர் ஜெபம் பண்ணிட்டா மூணாவது ஆளுக்கு பிடிக்கல, விரோதத்தை உண்டு பண்ணுது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் மீட்டெடுக்கப்பட்ட அனைவருமே யாமேன் சகோதரனும் சகோதரியும். பிதாவின் சித்தத்தை செய்கிற அத்தனை பேரும் கிறிஸ்துவுக்குள் சகோதரர்களும் சகோதரியும். யார் வளர்ந்தா என்ன, யார் சேர்ந்தா என்ன, யார் ஜெபித்தா என்ன, பிரிச்சு விடுறோம் பிரிவினை. சகோதரர்களுக்குள்ள விரோதத்தை உண்டு பண்ணுதல், இதெல்லாம் கர்த்தருக்கு அருவருப்புன்னு சொல்லுது. ஆனா வசனம் என்ன தெரியுமா சொல்லுது? நீதிமொழிகள் 26:26 சொல்லுது. ஆமென். அந்த வசனத்தை மட்டும் வாசி நம்ம ஜெபம் பண்ண போறோம். 26:26 வாசிங்க. பகையை வஞ்சகமாய் மறைத்து வைக்கிறவன் எவனோ அவனுடைய பொல்லாங்கு மகா சபையிலே வெளிப்படும். வஞ்சிக்கிறவனுடைய பொல்லாங்கு வெளிப்படுத்தப்படும். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. நல்லா கவனிங்க. வஞ்சிக்கிறவனுடைய பேச்சு இதமாயிருக்கும், வஞ்சிக்கிறவனுடைய குணாதிசயம் தீட்டாயிருக்கும், வஞ்சிக்கிறவனுடைய இருதயம் அருவருப்பாயிருக்கும், வஞ்சிக்கிறவனுடைய பொல்லாங்கு வெளிப்படுத்தப்படும். இன்னைக்கு கர்த்தர் தீர்க்கமாய் சொல்றார், சில வஞ்சிக்கிறவர்களுடைய பொல்லாங்கு பொது சபைக்கு வெளிப்பட போகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சபை ஜெபிக்க ஆயத்தமா? சபை ஸ்தோத்திரம் ஆயத்தமா?
பொது சபையில வெளியரங்கமாக போகிறது. அனனியா சப்பீராளுடைய இருதயத்தின் பொல்லாப்பு சபைக்கு முன்னாலே வெளிப்பட்டது. ஆமென். முகமுடி போட்டிருக்கிறவன் என்றைக்கு முகமுடி போட முடியாது. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அவனுடைய முகம் வெளியே வரும். ஒரு நாள் சாயம் கலையும். ஒரு நாள் பூசப்பட்ட அடையாளம் மறையும். ஆமென். வெயிலும் மழையும் வருகிற பொழுது உண்மையான தோற்றம் வெளியே வரும். ஆமென். கர்த்தர் தீர்க்கமா சொல்றார், சபையே நீ ஜெபிக்க ஆயத்தம்னா வஞ்சிக்கிறவனா பொது சபைக்கு வெளிப்படுத்துவேன்னு சொல்றார். ஆமென். ஆதி அப்போஸ்தல கால சபையில பேதுருவுக்கு முன்னால வஞ்சிக்கிறவர்களை கர்த்தர் வெளியே கொண்டு வந்தது போல இந்த காலத்துல அனந்த நகர் யெகோவா ரட்சணிய சபையே நீ ஜெபிக்க ஆயத்தம்னா உனக்கு முன்னால வஞ்சிக்கிறவர்களை பொது சபைக்கு முன்னால வெளிப்படுத்துவேன்னு கர்த்தர் சொல்றார். முழங்கால நிற்போம், ஜெபிப்போம். ஆமென். கர்த்தருக்கு அர்ப்பணிப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை நாம சொல்லி ஜெபிக்கிற பொழுது வேகமாய் வேகமாய் ஆமென் நாம ஒண்ணு நினைக்கணும். நான் என்னுடைய வார்த்தையில் என்னுடைய இருதயத்துக்கும் என் வார்த்தைக்கும் ஆமென் ஒத்து போகுதா? என்னுடைய உறவுகளில் நான் உண்மையா இருக்கிறேனா? இல்ல என் வார்த்தையால எல்லாரையும் நான் கைக்குள்ள போடுற ஒரு மனுஷனா இருக்கிறேனா? இதை நம்ம சிந்திக்கணும். அதற்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஊழிய பொறுப்புகள் ஊழிய தலைமைத்துவங்களில் இருக்கிற பொழுது ஆமென் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஒரு மனுஷனை மதிப்பிடுவது ரொம்ப கவனமா இருக்கணும். அவனுடைய வார்த்தைகளை பார்த்து மதிப்பிட்டு பொறுப்புகளில் அமர்த்த கூடாது. ஆமென். ஒரு ஆமென் பொறுப்புகள் ஊழியத்தில் நியமிக்கிற பொழுது அவருடைய குணாதிசயத்தை மதிப்பிட்டு நியமிக்கணும். நல்ல கண்களை மூடி ஆவியானவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். நல்ல ஸ்தோத்திரத்தோட இருங்க. எப்பொழுதுமே ஒரு மனிதனுடைய ஆமென் பெரிய உற்சாகத்தை பார்த்து ஒருத்தரையும் நாம எதுல ஏற்படுத்த கூடாது. நல்ல அந்நிய பாஷை பேசுறாங்க, நல்லா அதை செய்யறாங்க இதை செய்யறாங்க, நோ நெவர். அவங்க குணாதிசயத்தை பார்க்கணும். ஏன்னா கர்த்தர் கனியை உருவாக்குகிறவர். நீண்ட நாள் ஊழிய கனிகளை முக்கியப்படுத்தணும். குடும்பங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு பொழுதும் ஆமென் இதமான வார்த்தைகளை நம்புறதுக்கு பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்க கூடாது. ஆமென். இதமான வார்த்தைகளை ஆமென் சொல்லுகிற வஞ்சிக்கிறவர்கள் இப்படித்தான் வருவார்கள். பிள்ளைகளை எச்சரிக்கணும். வஞ்சிக்கிற ஆமென் வார்த்தைகள் உள்ளவர்களுக்கு விலகி இருக்க கற்றுக் கொடுக்கணும். குடும்பங்களுக்கு ஆலோசனை சொல்றேன். சபைதான் அர்ப்பணிக்கணும் இன்னைக்கு. ஆமா, கர்த்தர் யுத்தத்தில் இருக்கிறார். கர்த்தர் யுத்தத்தில் இருக்கிறார். அவருடைய பாளையம் மகா பெரியது. எஸ், அவருடைய சேனை அவர் சொல்படி செய்கிறது. கர்த்தர் முன்னணியத்தில் நிற்கிறார். எஸ், இந்த யுத்த களத்துல யுத்த நாட்கள்ல சபை ஜாக்கிரதையா இருக்கணும். சில ஆயுதங்கள் ஆயத்தப்படுகிறது. அந்த ஆயுதங்களை மறைத்து போட, வானிலேயே மறைத்து போட கர்த்தர் சேனைகளை அவர் முன்னால் கட்டளையிடுகிறார். வஞ்சிக்கிறவனுடைய பொல்லாங்கு பொது சபையிலே வெளிப்படுத்தப்படும். நல்ல கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி ஒரு நிமிடம் சபை ஜெபிக்கட்டும். பார்க்கலாம், நல்லா ஜெபிக்கட்டும். நல்ல ஆவியில நிரம்புங்க. எஸ், வஞ்சிக்கிறவனை கர்த்தர் விடமாட்டார். வஞ்சிக்கிறவனை கர்த்தர் விடமாட்டார். ரிதா ரபா லாதா ராமா நல துரா ரிதா ரபா லகா தரா நகா தரா நகா தனா ரிபா பாபா பாபா ஷபா பாபா கதரா நம. யுத்த களம்
யுத்த களம், யுத்த களம். இந்த யுத்த களம் அது மகிமையான வெற்றியை கொண்டு வரும். அவர் சொற்படி தீவிரிக்கிற சேனைகள் அனுப்பப்படுகிறது, அனுப்பப்படுகிறது. சத்துனா ரகத்தனல பௌத்தியா. ஓ, சந்திரனும் சூரியனும் யுத்த களத்தில் இறங்க போகிறது. வானத்திலிருந்து இடிமுழக்கங்கள், மின்னல்கள், இரைச்சல்கள் உண்டாக போகிறது. ஓ, கர்த்தர் 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 ஜெயிக்கிறார், கர்த்தர் ஜெயிக்கிறார், கர்த்தர் ஜெயிக்கிறார், கர்த்தர் ஜெயிக்கிறார். ஓ ராபா லாத்துனா லகத்துனா லமா ரத்துனி. நல்ல ஆவியில நிரம்பி, ஆவியில நிரம்பி தெய்வ ஜனம் மகிமையா வெற்றியை சுதந்திரிங்க, வெற்றியை சுதந்திரிங்க. ஒரு அபிஷேக தைலம் ஊற்றப்படுகிறது. அபிஷேக தைலத்தை நான் பார்க்கிறேன் இந்த ஆலயத்துக்குள்ள. ஒரு அபிஷேக தைலம், ஒரு கொம்பின் அபிஷேகம் ஊற்றப்படுகிறது. கொம்பினால் அபிஷேகிக்கப்பட்டா அதன் அர்த்தம் என்ன தெரியுமா? இது தலைமுறைக்குள்ள அபிஷேகம், இது தலைமுறை தாண்டி நிற்கிற அபிஷேகம்.